சேனல் பேர் ஆர்ட் பக். ஒரு மீன் வரைகிறேன், ஒரு சின்ன மீன் வரைகிறேன். எங்கள் சேனலை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் அதை வாங்குறதுக்கு போராடி இப்படியே 2 நாள் ஆயிடுச்சுங்க. அதனால வீடியோ போட முடியாது. இப்போ நாங்கள் வீடியோ போடுறோம் பாருங்க. ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விவசாயம் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. நெல் பயிரெலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க ஊரில் ஊரில் எல்லா பொங்கல் வந்துச்சு. பொங்கலுக்கு சரின்ட்டு பொங்கலப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. விவசாயத்தை கஷ்டப்பட்டால் இந்த நெல்லை போய் விற்றா தான் நம்மளுக்கு இதாகும், சாப்பாட்டுக்கு பொங்கலுக்கு இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல் அறுவடை செய்ய போகிறாங்க. அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பௌர்ணமி போய் நைட்டை அறுத்து போட்டோம்னா காலையில் கட்டி இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு பௌர்ணமி வெளிச்சத்தில் செய்கிறாங்க. இப்போ நெல்லை போய் அறுக்க போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பௌர்ணமி எப்படின்னா ஆப்போசிட் சைடு 2, இங்கிட்ட ஒன்று தெரியுது, அந்த பக்கம் ஒன்று தெரியுது, இப்படியே தெரியுது. சரி இவங்கள என்னடா இப்படி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு காட்டுறாங்க. அப்புறம் காட்டிட்டு விட்டுறாங்க. அப்புறம் அந்த வெளிச்சத்துலேயே போய் இதெல்லாம் போய் நெல் பயிரெல்லாம் இது பண்ணி கொண்டு அப்புறம் காலையில் வெட்டி எடுத்துடுறாங்க. காலையில் போய் அதை போய் சுத்தம் பண்ணி கட்டிட்டு போய் சுத்தம் பண்ணி போய் விற்கிறாங்க. விற்றுட்டு அதை ஒரு இது வச்சுருப்பாங்களே குடோன்னு, அங்கே போய் போட்டு வச்சுட்டு அதை போய் கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுடுறாங்க. விற்றுட்டு அந்த பொங்கலுக்கு அந்த நெல் மணியெல்லாம் குத்தி சமையல் கொஞ்சம் செய்கிறாங்க. சாப்பாடு பொங்கல் செய்கிறாங்க, சாப்பாடு வச்சுக்கிறாங்க. அதை வாங்கினார்ல அவர் என்ன செய்கிறாரு, அதை போய் குடோனில் வச்சுருந்து அந்த வரி குடோனில் வச்சு அதையும் வியாபாரம் பண்ணுறாரு. வியாபாரம் பண்ணிட்டு அவர் என்ன செய்கிறார், வியாபாரம் பண்ணும்போது இதை மட்டும் தனியாக வச்சுருக்காரு. இந்த நெல்லை வச்சுருந்து வியாபாரம் பண்ணுறாங்க. வியாபாரம் பண்ணால் அந்த நெல்லை சாப்பிட்ற எல்லாத்துக்கும் நோய் நொடியில் இருக்கிற மனசு கூட எல்லாமே நல்லா போயிடுது அவங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு அவருக்கு ரொம்ப முடியாமல் இருக்காரு, காய்ச்சல், வேறு பெரிய பெரிய நோயெலாம் இருப்பாங்க, அதுமாரி இது கூட இதாகிடுது. ஆனால் அவங்களுக்கே பெரிய ஆச்சரியமாக என்ன இப்படி இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அது இதனால தான்னு அவங்களுக்கும் தெரியல. அப்புறம் தான் பார்த்தா இந்த நெல் இருக்கு பாருங்களேன், இதுலேருந்து கொண்டு போய் சாப்பிட்ற இதை தான் அவங்களுக்கு அவ்வளோ இதாகுது. சரின்ட்டு உடனே என்ன செய்றாரு, அந்த தாத்தாவை போய் பார்க்கலாம் அந்த விவசாயிய அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த நெல்லெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிக்கு விற்றுடுறாரு. கொஞ்சம் கொஞ்சம் இதுமாரி ஆகும், நல்லா உடம்புலாம் நல்லா இல்லை. அதனால் சரின்ட்டு இது எதனால வந்துச்சுன்னு அப்போக்கே யோசிக்கல அவங்க இந்த இதை. அப்புறம் அந்த தாத்தா பாட்டிகிட்ட போய் போகிறாங்க. இதுமாரி உங்கள் வயலில் வாங்கின நெல்லெல்லாம் நாங்கள் விற்றோம், அதை கொண்டு போய் சாப்பிடும்போது அதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது, மற்ற இதில் கூட அவ்வளோக்கா இல்லை, இது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலப்பா, நாங்கள் அன்னைக்கு கூட எங்கள் ஊரில் நாங்கள் அன்னைக்கு நெல்லாக இருக்க போகும்போது கூட நிலா கூட 2ஆக தெரிஞ்சிச்சு, ஆப்போசிட் சைடாகவே நாங்கள் ஊர் மக்கள்லாம் கூட பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி உங்கள் வயல்லேருந்து அடுத்த வாட்டி போட்டிங்கன்னா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா, நான் போட்டால் கொடுக்குறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டாங்க. தேங்க்ஸ். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.